வணக்கம் நண்பர்களே. போன வாரம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட ராகுல் டிராவிட் சார் ஃபோன் பண்ணாரு. அவங்க டீம்ல ஒரு சில பேருக்கு எக்ஸல்ல சில டவுட்ஸ்லாம் இருக்காம். அத கிளாரிஃபை பண்ண சொல்லி நமக்கு கால் வந்தது. அந்த டவுட் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இருக்கிறவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு இங்க பாருங்க அஜிங்கியா ரஹானே, சட்டேஸ்வர் புஜாரான்ட்டு ஒரே செல்ஸ்ல எல்லாமே இருக்குங்க. இந்த ஃபர்ஸ்ட் நேமையும் லாஸ்ட் நேமையும் பிரிச்சு குடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. அடுத்தவர் என்ன கேட்கிறாரு, ஒரே செல்லுல லாஸ்ட் நேமையும் ஃபர்ஸ்ட் நேமையும் கன்கடனேட் பண்ணி குடுங்க. அதாவது ரஹானே அண்ட் அஜிங்கியா அந்த மாதிரி ஒண்ணா வரணுமா. 3வது ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க. அவர் வேலையே வந்து மாசம் மாசம் இந்த பிளேயர்ஸ்க்குலாம் மெயில் அனுப்புறதுங்க. இந்தாங்க உங்க சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சு. அடுத்த மாசம் இங்க டூர் இருக்கு வந்து சேருங்க. அந்த மாரி மெயில் அனுப்பிச்சுன்னே இருக்காராம் இவரு. ஸோ ஒரு வாட்டியும் இவரால வந்து மெயில் ஐடிய போட்டு, போட்டு, போட்டு முடியவே இல்லையாம். அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு. அடுத்த ஒருத்தர் கேட்குறாரு பாருங்க. எனக்கு எல்லா பிளேயரும் அப்பர் கேஸ்ல வேணுங்க. நம்ம கேப்பிட்டல் லெட்டர்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாரி. அடுத்தவர் அவரே என்ன கேட்குறாருன்னா, எனக்கு லோயரும் வேணும், ப்ராப்பரும் சேர்ந்து குடுத்துருங்க. 3மே இருந்தா எனக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றாரு. கடைசியில இந்த நடுவிரல் நாயகன் ஒருத்தர் இருக்காரு. அவரு என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு மிடில்ல இருக்கு பார்த்தீங்களா 2 நம்பரு. இந்த 1, 2, 3, 4, 5, 6ல 3, 4 மட்டும் வேணும். இதுல 4, 7 மட்டும் வேணும். அந்த மாரி கேட்கிறாரு அவரு. இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கிறாரு. ஆனா பியூட்டி என்னன்னா, இவங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் இருக்கு. நம்ம தமிழ் படத்துல வரும்ல, எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு மருந்தா? அந்த மாதிரி இங்க இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு மருந்து தான் அற்புதமான டூல். அந்த டூலோட பேர் தான் ஃபிளாஷ் ஃபில். இது எங்க இருக்கு? டேட்டா ஃபிளாஷ் ஃபில் இங்க இருக்கு. இதுக்கு நம்ம தமிழ்ல வைக்கிற பேர் தான் வாமா மின்னல். நம்ம வடிவேல் சார் படத்துல வரும்ல, அந்த மாரி சர்ரு சர்ருன்னு எப்படி அந்த வேலையெல்லாம் செய்யுமோ, அந்த மாரி இந்த டூல யூஸ் பண்ணீங்கன்னா, எல்லா வேலையும் செம ஃபாஸ்ட்டா முடியும். ஒண்ணொண்ணா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நேம் எடுப்போம். இப்ப நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம்? இந்த இடத்துல வந்து இது எல்லாத்தையும் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க. டேட்டா, டெக்ஸ்ட் காலம் போட்டு தனித்தனியா பிரிப்பீங்க. அதெல்லாம் ஓல்டு மெத்தட். ஃபிளாஷ் ஃபில் யூஸ் பண்ணீங்கன்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஏஜேஐஎன்கேஒய்ஏ. நான் ஒரே ஒரு பேர மட்டும் தாங்க போடுறேன். என்டர் அடிக்கிறேன். நான் அடுத்த பேரு சட்டேஸ்வர்ன்னு போடுறேன். உங்களுக்கு இங்க தெரியுதா? மைல்டு கிரே கலர்ல எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நீங்க வெறும் என்டர் மட்டும் அடிச்சா போதும். அவனே ஃபில் பண்ணிப்பான். பயங்கர மேஜிக்கா இருக்குல்ல? இதே மாரி லாஸ்ட் டைமும் எடுக்க முடியுமான்னு பார்க்கலாமா? நான் ரஹானே அப்படின்னு மட்டும் போட்டு என்டர் அடிச்சுட்டு, அடுத்த பேரு புஜாராக்கு பிஎம் மட்டும் தாங்க போட்டேன். அவ்வளோதான். எல்லாமே வருது பார்த்தீங்களா? இது எப்படிங்க வேலை செய்யுது அப்படின்னா, இந்த ஃபிளாஷ் ஃபில் மேல நான் மவுஸ் வைக்கிறேன். இப்ப படிங்களா அத? automatically fill in value. Enter a couple of examples you want as output and keep the active cell in the column you want filled in. ஸோ 1, 2 எக்ஸாம்பிள் மட்டும் டைப் பண்ணுங்க. மீதி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவன். இதுக்கான ஷார்ட்கட் கீ என்னது? கண்ட்ரோல் இ. அந்த ஷார்ட்கட் கீயோட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. அடுத்தவர் என்ன கேட்டாரு? லாஸ்ட் நேமும் ஃபர்ஸ்ட் நேமும் சேர்ந்து வேணும்னு கேட்கிறாரு. அதாவது எப்படின்னா, ரஹானே ஸ்பேஸ் அஜிங்க்யா இந்த மாரி போட்டு என்டர் அடிச்சா, இப்ப அடுத்ததுல நான் பூஜாரான்னு போட்டா சட்டேஸ்வர் வருமா? அட வந்துருச்சு. அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு. நம்ம ஆள் கேட்டாரு பார்த்தீங்களா? சேலரி ஸ்லிப் அனுப்பணும் மாசம் மாசம்ன்னு. அவர் என்ன கேட்கிறாரு? ஃபர்ஸ்ட் நேம் கூட ஒரு இமெயில் அட்ரஸ் போடுங்க அப்படின்றாரு. உதாரணத்துக்கு ajinkya@gmail.com அப்படின்னு வச்சுப்போமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு. gmail.comனு போட்டு நான் என்டர் அடிக்கிறேன். அடுத்தது நான் வந்து சட்டேஸ்வர் அப்படின்னு போட்டாலே, இங்க பார்த்தீங்களா? அவ்வளவுதான். இப்ப அவரு அப்படியே காப்பி பண்ணி மெயில் லிஸ்ட்ட பேஸ்ட் பண்ணி அனுப்பிச்சிக்க வேண்டியது தான். அப்பர் கேஸ். இப்ப எனக்கு அப்பர்ல வேணும்ன்றாங்க. RAHANA ரஹானே அப்படின்னு போட்டு என்டர் அடிச்சுட்டு, புஜாராக்கு நான் பிஏ மட்டும் போடுறேன். அவ்வளவுதான். கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்துருச்சு. ஸ்மால் லெட்டர்ஸ் வரும்னு பார்க்கலாமா? RAHANEன்னு போட்டு, இந்த இடத்துல நான் திரும்ப பீன்னு மட்டும் தான் போடுறேன். எல்லாருமே ஸ்மால்ல வந்துட்டாங்க. ஸோ இப்போ நமக்கு அப்பர் தெரிஞ்சிச்சு, லோயர் தெரிஞ்சிச்சு. ப்ராப்பர்னா என்ன? இப்போ ப்ராப்பர்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? இங்க எல்லாமே ஸ்மால்ல இருக்கானுங்க. நம்ம பேஸ் டேட்டாவையும் பார்ப்போம். பார்க்கறதுக்கு எல்லாமே வந்து ஒரே மாரி தான் இருக்கு. அதாவது ப்ராப்பர் கேஸ்ல இருக்கிற மாரி தான் இருக்கு. ஆனா ஒரு சில சேலஞ்சஸ் தவிர. எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. குருணால் பாண்டியா, அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஆரும், பி இந்த இடத்துல கேபி எல்லாமே ஸ்மால்ல ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ இப்போ நான் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? பாண்டியா அப்படின்றத கேபிட்டல்ல போட போறோம். பாண்டியா அப்படின்னு போட்டுட்டு, இப்ப நம்ம வந்து கண்ட்ரோல் இ அப்படின்னு குடுத்தோம்னா, இப்ப பாத்தீங்களா? எல்லாமே ஃபில் ஆயிட்டான். கீழயும் ஃபில் ஆயிட்டான், மேலயும் ஃபில் ஆயிட்டான். அந்த அது கூட இவனுங்களும் கரெக்ட்டா எடுத்துட்டான் பாருங்க. இப்ப குருணால் பாண்டியால வைக்கிறேன், அப்புறம் ரிஷப் பண்ட் வைக்கிறேன் பாத்தீங்களா? இங்க பாருங்க பி பண்ட் கேப்பிட்டல் வந்துட்டான் பாத்தீங்களா? நம்ம லாஸ்ட் கேள்விக்கு இப்போ வருவோம். மிடில் 2 டிஜிட்ஸ எப்படி எடுக்கிறது? இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா? இங்க வெறும் 3, 4 மட்டும் என்டர் பண்றேன். அப்புறம் இங்க 4, 7 என்டர் பண்ணிட்டு, நான் கண்ட்ரோல் இ அப்படின்னு குடுத்தேன்னா, அவ்வளோதான் ஃபில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ப்ராப்பரா ஃபிளாஷ் ஃபில்ல யூஸ் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, எக்கச்சக்கமா டைம் சேவ் ஆகும். ஸோ இந்த ஃபிளாஷ் ஃபில்ல நீங்க ப்ராப்பரா கத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணுவோம்ல ஃபார்முலா. லெஃப்ட், ரைட், மிட், லோயர், அப்பர், ப்ராப்பர், டெக்ஸ்ட் காலம்ஸ்ல கன்கார்டினேட்லாம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து தவிர்த்திடலாம். ஆர் அட்லீஸ்ட் ரெடியூஸ் ஆவது பண்ணலாம். ஸோ உங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு எதிரா இருக்கிறவன் யூஸ் பண்றாங்க.
பக்கத்துல இருக்கவங்க யூஸ் பண்றாங்க. நீங்க எப்ப ஃபிளாஷ் பில் யூஸ் பண்ண போறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.